வணக்கம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் நடவுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழம் என்னென்னா, பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 2 வாரத்துலையாவது ஊற வைக்கணும். அது வந்து ஏன்னா அந்த விதை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த 2 வாரமாக ஊற வைக்கணும். டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணணும், அதான் மெயினு. இல்லைன்னா அது அழுகி போயிடும். ஸோ டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணி 2 வாரம் ஊற வைக்கணும். வற்றதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மண்ணுக்குள்ளே விதைச்சி வச்சோம்னா அது அதாவது விதைச்சதுலேருந்து அது இந்த மாதிரி தளிர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அது 8 வாரம் ஆகும். இந்த மாதிரி வர்றதுக்கு 50 நாள் ஆச்சு. 50 நாள் ஆனதான் இந்த மாதிரி வரும். இது பார்க்குறதுக்கு இலை வந்து பனை ஓலையோட சின்ன இலை மாதிரி இருக்கும். இது பனை வகையை சேர்ந்தது தான் சொல்லுவாங்க. இது வறட்சியான இடத்துலையும் வளரும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கால வெப்பநிலையும் இருக்கனால இது வரும் சாத்தியம். அதனால் ஏன்னா இதோட பழம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். பொறுமை தேவை. பேரிச்சம்பழத்தை வளர்க்குறதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. பார்க்க அழகு செடி மாதிரியே இருக்கும். ஆனால் 10 வருஷம் ஆகும். நம்ம நட்டால் நம்ம பிள்ளைங்க பழம் சாப்பிட்லாம். அதுதான் பழங்களோட இது. அப்படிதான் நம்ம ஒரு செடி நட்டால் நம்மளுடைய அடுத்த வாரிசு பழம் சாப்பிடலாம். நம்மளும் சாப்பிடலாம். நம்ம இயர்லியாகவே நட்டோம்னா இயர்லியாகவே சாப்பிட்லாம். ஸோ 10 வருஷம் ஆகும் பழம் வர்றதுக்கு. வெயிட் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.